ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சிறகடிக்க ஆசை சீரியலுடைய ஷூட்டிங் ஸ்பாட்லேருந்து ஒரு க்யூட்டான வீடியோஸ் எல்லாம் வந்து ஒரு ஃபேமிலியோட ஒரு வீடியோ எடுத்து வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. ரொம்பவே சூப்பர்வான ஃபேமிலி வீடியோ. ஸோ சூப்பராக இருந்தது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய 3 மருமகள்கள், ஸோ அவங்க 3 பேருமே சேர்ந்துமே ஒரு ரீல்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க சூப்பர்வான ஒரு காஸ்டியூமில். ஸோ நம்மளுடைய மீனாவை தவிர ரோஹிணி அண்ட் ஸ்ருதி 2 பேருமே வந்து செம்மையாக வந்து அந்த தாலி பிரித்து கோக்குற அந்த ஃபங்க்ஷனுடைய ட்ரெஸ்ஸில் வந்து செம்மையாக இருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ மீனா எப்பவும் போல் சிம்பிளாக அண்ட் க்யூட்டாக இருந்தாங்க. அண்ட் இன்னொரு பக்கம் வந்து முத்துவுக்காக வந்து ஒவ்வொரு பக்கம் இருந்தும் நிறைய எதிர்ப்புகள், நிறைய வில்லன்கள் சேர்ந்துட்டே இருக்காங்க. ஸோ எல்லா பக்கமும் வந்து ஹீரோக்கு வந்து எனிமீஸ் வந்து கிரியேட் ஆகிட்டே இருக்காங்க. ஸோ எப்படி வந்து முத்து சமாளிக்க போகிறாங்கன்னு தெரியல. ஸோ ஸ்ருதி அண்ட் ரவி, ஸோ 2 பேருமே வந்து வீட்டை விட்டு பிரித்து கூட்டிகிட்டு போகிறதுக்கு சான்ஸே இல்லை. கண்டிப்பாக வந்து அதுக்குமே வந்து ஏதாச்சும் ஒரு ரீசன், அதாவது முத்துவே வந்து அதையும் சால்வ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். எப்படியும் வந்து கண்டிப்பாக ரவி வந்து ஃபேமிலி பக்கம் தான் எப்போவுமே இருந்துகிட்ருக்காங்க. ஆனால் வந்து ஸோ சூழ்நிலையில் வந்து எப்படி அவங்க மாறுவாங்க, ஸோ அவங்களுக்கு வந்து எப்படி எல்லா விஷயமும் வந்து தெரிய வரப்போகுது, அவங்க வந்து எப்படி வந்து ஃபேமிலியை காப்பாற்ற போகிறாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ முத்து அண்ட் மீனாவுடைய ப்ரெக்னென்சி ட்ராக்காக வந்து ஃபேன்ஸ் எல்லாம் வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க இல்லையா? ஸோ அது நடக்காது இப்போதைக்கு. ஆனால் வந்து ஸோ ஏஐயில் வந்து எடிட் பண்ணி ஒரு ஃபேன் பேஜில் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. அந்த பிக்சர் தான் இது. கண்டிப்பாக எல்லாருமே இந்த ட்ராக்காகவும் வெயிட் பண்ணிகிட்ருப்பீங்க. ஸோ யாரெல்லாம் வந்து மீனாவுடைய ப்ரெக்னென்சி ட்ராக்காக வெயிட் பண்ணுறீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.